வெல்கம் டு சினி மேலர். நம்ம இளைய தளபதி விஜய் இப்போ தளபதி 61ல் நடிச்சிட்டு இருக்காரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். லிரிக்ஸிஸ்ட் விவேக் இந்த படத்தில் 2 பாடல்கள் எழுதியிருக்காரு. நம்ம இளைய தளபதி விஜய் பழகருக்கு எவ்வளவு இனிமையானவருங்கிறத அவர் நேரில் பார்த்த ஒரு சம்பவத்தின் மூலமாக சொல்லியிருக்காரு. தளபதி 61க்காக ஒரு சாங் எழுதி தர்றதுக்காக அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு லிரிக்ஸிஸ்ட் விவேக். தளபதி 61ல் நடிச்சிட்டு இருந்த ஒரு பையனோட ஷூட்டிங் ஷெட்யூல் முடிஞ்சு அந்த ஷூட்டிங்ல இருந்து அவன் கிளம்புறக்கு ரெடி ஆகிட்டு இருந்தானா. ஆனால் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு போறக்கு அந்த பையனுக்கு மனசே இல்லையா, சோகத்தில் அழ ஆரம்பிச்சிட்டானா. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த யூனிட்ல ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் அந்த பையன் பாய் சொல்லியிருக்கான். அதே மாதிரி நம்ம இளைய தளபதி விஜய் கிட்டையும் போய் பாய் சொல்லியிருக்கான். அப்போது நம்ம இளைய தளபதி விஜய் அந்த பையன் சோகமாக இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஏன் சோகமாக இருக்கேன்னு கேட்டாரான். அதுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் இருந்த அந்த பையன் அழவே ஆரம்பிச்சிட்டானா. உடனே அந்த பையனை யார் கூப்பிட்டு வந்தாங்களோ அவங்கள கூப்பிட்டு ஏன் இந்த பையன் இப்படி அழுதுட்டு இருக்கான்னு கேட்டிருக்காரு நம்ம இளைய தளபதி விஜய். அதுக்கு இந்த படத்தில் அவன் நடிக்க வேண்டிய போர்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர முடியாதுன்னு நினச்சி தான் அழுதுருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட நம்ம இளைய தளபதி விஜய் அந்த பையனை தான் மடியில் உட்கார வச்சு பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் இது நம்ம படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட், நீ எப்போ வேணுமோ எப்போ என்னை பார்க்கணும்னு நினைக்கிறியோ அப்போல்லாம் இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பையனை தன்னோட கார்லேயே கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வந்திருக்காரு நம்ம இளைய தளபதி விஜய். லிரிக்ஸிஸ்ட் விவேக் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்த இந்த இன்சிடென்ட்ல இருந்தே நம்ம இளைய தளபதி விஜய் பழகருக்கு எவ்வளோ ஒரு ஸ்வீட்டான பர்சன்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இளைய தளபதி விஜய் கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து செய்திகளை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.